வெல்கம் டு செல்வா ப்ரோனா டைரி. ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாங்கள் இங்கே சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி சூப்பராக ஒரு லன்ச் ரெடி பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னோடய நாள் 4:30க்கே ஸ்டார்ட் ஆகிட்டு ஃப்ரிட்ஜு திறந்தோன்னே பார்த்துட்டேன் நிறைய மீன் இருக்குன்னு. ஏன்னா இவங்க எல்லாம் லேட்டாக தான் வேலை முடிஞ்சு மீன் கொண்டு வந்தாங்க. மீனெல்லாம் தண்ணியில் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு இருக்கும்போதே அதில் கட்லெட் பண்ணக்கூடிய மீன் இருந்துச்சு. அப்போ சரி இதை கட்லெட் பண்ணிடலாம், ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கோ இல்லை மதியம் லஞ்சுக்கோ வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கட்லெட்டுக்குள்ளே மீனை மட்டும் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அங்கே சாப்பாட்டுக்கு தண்ணி வாத்தும் போட்டுட்டு கட்லெட்டுக்கு 2 பொட்டேட்டோ எடுத்து வேக போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு கட்லெட்டுக்குள்ளே மீன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். இப்போது வாஷ் பண்ண மீனில் தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக கல் உப்பு போட்டு வேக வச்சுக்கிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும், மீன் சீக்கிரமாக வெந்துடும். சைட் பை சைடு வேக வச்ச பொட்டேட்டோவும் வெந்திருக்கான்னு பார்த்துட்டு அதையும் ஆற வச்சுக்கிடலாம். லஞ்சு கொஞ்சம் ஹெவியாக பிளான் பண்ணும்போது பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் சிம்பிளாக டைம் சேவிங்காக ஆனால் ஹெல்த்தியாகவும் இருக்கணும். நான் இன்றைக்கி குதிரைவாலி அரிசி கஞ்சி காய்க்க போகிறேன். 1 கப் குதிரைவாலி அரிசியை நல்லா அரிப்பு வச்சு கழுவிக்கிடலாம். அப்படின்னா தான் வேஸ்ட் ஆகாது. நல்லா கழுவிட்டு அது கூட ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம் போட்டு மூடி வச்சுருங்க. அது நல்லா கொதிக்கும் போது தட்டை திறந்து வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆகிட்டு மீனும் நல்லா வெந்துட்டு அதை எடுத்து அப்படியே ஆற வச்சு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள். அது அழகாக உதிர்ந்து வரும். உள்ள சதையையும் முள் இல்லாமல் பார்த்து எடுங்க. இப்போ சின்ன பிள்ளைங்க இதனால பெரிய ஆளுக்குன்னா பார்த்து எடுத்துருவோம். சின்ன பிள்ளைங்களும் சாப்பிட கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ பார்த்து முள் இல்லாமல் எடுத்துகிட்டு அது கூட நல்லா எடுத்து முள் இருக்கா நல்லா செக் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 மிளகாய், கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு, அப்புறம் அந்த பொட்டேட்டோ எடுத்து நல்லா துருவி வச்சுக்கோங்க. துருவி சேருங்க. கட்டியாக இருந்தால் ஒழுங்காக வராது. அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா போடுங்க. அப்புறம் ஒரு எக்கை உடச்சி ஊற்றிக்கோங்க. நீ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி ஒட்டாமல் வந்துடும் கையில். இப்போ அழகாக கையில் ஒட்டாமல் வந்துட்டு இப்போ உங்களுக்கு கையில் லேசாக எண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு என்னென்ன ஷேப் வேணுமோ எப்படிலாம் பிடிக்குன்னு நினைக்கிறீங்களோ அப்படி பிடிச்சிக்கோங்க. எனக்கு இதான் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதனால் ரவுண்டாகவும் நீல வாக்கிலையும் பிடிச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம உருட்டி வச்சுருக்க பால்ஸ் எல்லாம் எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிடலாம். பையை எடுத்து விடுங்க, இல்லைன்னா உடஞ்சிரும். பார்க்கவே இவ்வளோ டெம்டிங்காக கலர்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வெளியே கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். சைட் பை சைட் குதிரைவாலி அரிசி கஞ்சும் ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. தொட்டுக்க புளி துவையல் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ எங்கள் ஏரியா சைடில் எப்படி மீன் குழம்பு வைப்பாங்கன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பாதி மூடி தேங்காய், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஒரு 10 சின்ன வெங்காயம், தேவையான தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மீன் குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் ஒரு பழுத்த தக்காளி, 2 மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி அதை ஊற வச்சுருக்கு, அதையும் கரைச்சி அது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா துண்டு மீனாக இருந்தால் நம்ம இப்போமே போட்டு அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சிடலாம். இது நல்லா லேஸாக இருக்கும் இந்த மீன். ஸோ நம்ம இப்போமே போட்டோம்னா மீன் கரைஞ்சிரும். அதனால் நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு குழம்பு கொதிக்கும்போது மீனை ஒவ்வொன்றா போடுங்க. இந்த மீன் சீக்கிரமாக வெந்துடும். இது என்ன மீனுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
பொரிக்கிறதுக்கும் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக குழம்பு மசாலா தூள், அது கூட மிளகு ஜீரகம், கொஞ்சம் உப்பு. டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். இப்படி ஒருக்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் நீங்கள் தோசை தவாவில் எண்ணெய் ஊற்றி பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ வேலையெல்லாம் முடிஞ்சு மணியை பார்த்தா மணி 6:15 ஆகிட்டு. 4:30க்கு தொடங்கின வேலை 6:15க்கு தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாமே ஃபினிஷ்டு. கையோட லஞ்சையும் பேக் பண்ணிடுவோம். என் பையன் என்றைக்கும் எந்திரிச்சு வந்தாலும் என்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்குறது இன்றைக்கி என்ன லஞ்சுமான்னு கேட்பான். இன்றைக்கி லஞ்சை பார்த்தோன்னே சார் செம்ம ஹாப்பி ஆகிட்டார். கட்லெட் எடுத்துலாம் டேஸ்ட்டை பார்த்துட்டு சூப்பராக இருக்குமான்லாம் கமெண்ட் கொடுத்தாரு. நம்ம என்ன சமைச்சாலும் பசங்க நம்மளை இப்படி பாராட்டும் போதோ இல்லை அவங்க வந்து ஃபுல்லாக லஞ்சை சாப்பிட்டுட்டு வரும்போதோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். லஞ்சு மீதி வந்தால் உண்மையாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி எக்ஸ்ட்ரா வைக்க சொல்லியிருக்காரு. ஸ்நாக்ஸுக்கும் இன்றைக்கி அதை தான் சாப்பிடுவானா. ஆனாலும் ஃப்ரூட்ஸ் இல்லாமல் எப்படி, அதான் இருந்த கொய்யாப்பழத்தை வெட்டி கொஞ்சமாக உப்பு வத்தத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விட்டேன். கண்டிப்பாக கொய்யாப்பழம் திங்கிறானோ இல்லையோ கட்லெட் காலியாயிருங்கிறது எனக்கு தெரியும். நீங்கள் உங்கள் பசங்களுக்கு எப்படி வெரைட்டியாக ஸ்நாக்ஸ் கொடுப்பீங்க, என்ன ட்ரை பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக எல்லாமே பேக் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. இது யார் ஆடுனே தெரில. 2 குட்டி வீட்டுக்கு முன்னே வந்துச்சு. அதை விரட்டி வீட்டுக்கிட்ட கொண்டு வந்துட்டா. அது கூட ஒரே சண்டை. ஆனாலும் கொஞ்சம் பயம் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.